முதல்ல போய் பார்த்தாங்கல்ல சேலத்தில் போய் எடப்பாடியா அண்ணே நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் காணாத அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு படுதோல்வி, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்கு சதவீதம் 21, 22 குறைஞ்சிடுச்சு. இந்த சூழலில் உங்களை நான் 2வது முறையாக முதலமைச்சராக்க போகிறோன்ற பிரச்சாரத்தை தொடங்க போகிறோம். கட்சியை வலுப்படுத்தணும், பிரிஞ்சு போனவங்களை சேர்க்கணும், உங்களை முதலமைச்சராக்குவதற்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது ஒரு சின்ன கவலைப்பட்டு நீங்கள் நானும் பேசிக்கிறோம். நம்ம ஒரு 4-5 பேர் சேர்ந்து போய் ஒரு இடத்த பார்க்குற மாதிரி, தலைவரை பார்க்குற மாதிரி, அவங்க 6-7 பேர் சேர்றாங்க. அன்னைக்கு யார் செட் ஆங்களோ 6 பேர் போய் பேசுகிறாங்க. அதில் அவர் அதை ஏற்க மறுத்தார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு பொது வெளியில் பச்சையாக போய் சொன்னார் எடப்பாடி. அதுலேயே செங்கோட்டையன் மட்டுமல்ல, அந்த 6 பேருமே காயப்பட்டிருப்பாங்க. அப்போது ஒரு அரங்கம் மாதிரி அதாவது ரகசியம் அல்லது வெளியே தெரியாமல் நடந்த கூட்டத்தை தான் அப்படி சொல்கிறார். வெளிப்படையாகவே சொல்லுவோம்னு தான் அவர் போய் ப்ரெஸ் மீட் வைக்கிறார். ஒரு வகையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல். எந்த மூத்த தலைவர் கருத்து சொன்னாலும் நான் அதை பரிசீலிக்கிற இடத்துல இருக்கிறேன்னு சொல்லாமல் அடுத்த நாளே அவரை பதவிகளை பூரா பறிக்கிறார் எடப்பாடி. அப்போது அந்த ரசிக்கலைன்னு தெரிஞ்சு போச்சு. இயல்பாக அப்புறம் நமக்கு என்ன வழின்னு யோசிச்சிருப்பார். மனப்போராட்டம் அப்புறந்தே தொடங்க. ப்ரெஸ் மீட்டை வைக்கிற போதே, முடிவெடுத்த போதே இதனுடைய விளைவு என்னான்னு செங்கோட்டையன் தெரிஞ்சிருக்கும். போராட்டம் அப்பவே தொடங்கியிருக்கும். இல்லை ஒரு வலுவான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அரசியல் ரீதியாக எடப்பாடிக்கு அப்படின்னா திமுக அணிக்கு போகணும், விஜய் அணிக்கு போகணும். அப்போ அதுக்கு திமுகவுக்கு போகிறது அல்லது அணியோடு போவதோ தனிச்சா கட்சியில் சேர்றதோ வேணான்னு நினைக்கிறார். ஒரே சாய்ஸ் அடுத்து அதுதான். அதனால் அங்கே போயிருக்கிறார். இதை தான் நான் போராட்டம், மனப்போராட்டம்னு சொன்னேன் நான்.